சாலிஹான நல்லமல்களை பொறுத்தவரைக்கும் அல்லாஹ்விடத்தில் அது ஏற்றுக்கொள்ளப்படுவதற்கு மிக முக்கியமான 2 நிபந்தனைகள் இருக்கிறது. அதுல முதலாவது நிபந்தனை, நாம் அந்த அமலை இஹ்லாஸோடு பிறருக்காக இல்லாமல் அல்லாஹுக்காக செய்கிறேன் என்கிற நியத்தோடு செய்யும். இரண்டாவது நிபந்தனை, அல்லாஹ்விடத்தில் எங்களுடைய அமல்கள் ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டுமாக இருந்தால் அந்த அமல் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் காட்டித்தரப்பட்ட அமலாக இருக்கிறது. இந்த ரெண்டும் இல்லை என்றால் அந்த அமல் அல்லாஹ்விடத்தில் ஏற்றுக்கொள்ளப்படாது என்பதை குர்ஆன் ஹதீஸ்ல இருந்து நாங்கள் பார்க்கிறோம். அந்த அடிப்படையில் நாம் இருக்கிற இந்த ஷாபானுடைய மாதத்தை பொறுத்தவரைக்கும் கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, சில அமல்கள் நமது சமுதாயத்தில் அமல்கள் என்கிற பெயரில் செய்யப்படுகிறது. ஆனால் அது உண்மையாக இஸ்லாத்தில் வழிகாட்டப்படாத அமல்கள். அதில் குறிப்பாக மிக முக்கியமாக நாம் சுட்டிக்காட்ட வேண்டிய அம்சம், இந்த ஷாபானுடைய மாதத்தின் 15வது தினம் வந்துவிட்டால் அந்த தினத்தை பராத்துடைய தினம் என்று நமது சமூகம் அனுஷ்டிப்பதை பார்க்கிறோம். அந்த நாளில் பராத்துடைய நோன்பு நோற்று, இரவில் பராத்துடைய தொழுகை என்ற ஒரு தொழுகையை தொழுது, அந்த இரவில் பராத்துடைய ரொட்டி என்ற ஒரு ரொட்டியையும் சுட்டு அதனோடு வாழைப்பழத்தையும் மக்களுக்கு தர்மம் செய்யக்கூடிய நிலையையும், அந்த பராத்துடைய தினத்தில் மகரிபு தொழுகைக்கு பின்னாடி 3 நியத்தில் 3 யாசீன்கள் ஓதக்கூடிய நிலையையும் ஒரு பெரும் அமலாக நமது சமூகத்தில் நாங்கள் பார்க்கிறோம். இது இந்த ஷாபானுடைய மாதத்தில் நடக்கிறது. எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, இப்படி பராத்துடைய தினம் அல்லது லைலத்துல் பராத்துடைய நோன்பு என்கிற ஒரு நோன்பு அல்லது பராத்துடைய இரவு என்கிற ஒரு இரவு இஸ்லாத்தில் இருக்கிறதா என்றால், குர்ஆனையும் சுன்னாவையும் நாம் படித்து பார்த்தால் பராத்துடைய தினம் என்கிற ஒரு வார்த்தையை அல்லது பராத்துடைய இரவு என்கிற ஒரு வார்த்தையை குர்ஆனிலும் ஹதீஸிலும் எங்குமே பார்க்க முடியாது. எனவே இந்த செயல், இந்த இபாதத் பராத்துடைய நோன்பு என்பது இந்த சமூகத்தில் எதை வைத்து வந்தது என்றால், ஒரு செய்தி வருகிறது, பைஹக்கி, இப்னு மாஜா போன்ற கிரந்தங்களில் நீங்க பார்க்கலாம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது, இதா கானத் லைலத்தும் மின் நிஸ்ஃபி மின் ஷஅபான், ஷஅபானுடைய மாதத்தின் நடுப்பகுதி வந்துவிட்டால், அதாவது 15வது தினம் வந்துவிட்டால் நீங்கள் இரவு பொழுதுகளில் நின்று வணங்குங்கள். கூமு லைலஹா வஸூமு நஹாரஹா, பகல் பொழுதில் நோன்பு வையுங்கள். இந்த ஹதீஸை பொறுத்தவரைக்கும் கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, இது இட்டுக்கட்டப்பட்ட ஒரு செய்தி. இந்த செய்தியில வரக்கூடிய இப்னு அபீ ஸப்ரா என்கிற அறிவிப்பாளர் ஹதீதுகளை இட்டுக்கட்டக்கூடிய அறிவிப்பாளர் என்று அறிஞர்களால் விமர்சிக்கப்பட்ட ஒரு அறிவிப்பாளர். அதனால் இந்த செய்தி இட்டுக்கட்டப்பட்ட, ரசூலுல்லாஹ்வின் பெயரால் இட்டுக்கட்டப்பட்ட மௌதுஆன செய்தி. இந்த செய்தியை வைத்துத்தான் பராத்துடைய நோன்பு என்றும் பராத்துடைய தொழுகை என்றும் 3 யாசீன்கள் என்றும் ரொட்டி கொடுப்பது என்றும் நமது சமூகத்தில் இது அண்மை காலத்தில் அல்லது எங்களுடைய மூதாதையர்களுடைய காலத்தில் அறிமுகப்படுத்தப்பட்டது. இதற்கும் இஸ்லாத்திற்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்க்கையில், சஹாபாக்களுடைய வாழ்க்கையில் பராத்துடைய நோன்பு நோற்றதாகவோ பராத்துடைய அந்த நாளில் சிறப்பான அமல்களில் ஈடுபட்டதாகவோ எந்த விதமான ஆதாரபூர்வமான செய்திகளையும் நாங்கள் பார்க்கலாம். எனவே இது மார்க்கத்தில் உண்டு பண்ணப்பட்ட ஒரு பிதாத் என்பதை நானும் நீங்களும் புரிந்து கொள்ள வேண்டும். அது இஸ்லாத்தில் ஏற்றுக்கொள்ளப்படாது. மார்க்கத்தில் யார் புதுமையை உண்டு பண்ணுகிறாரோ அது நிராகரிக்கப்படும். எனவே இந்த மாதத்தில் சுன்னத்தான நோன்பு நோற்பது எங்களுக்கு அனுமதி. வரக்கூடிய சனி, அதாவது நாளை ஞாயிற்றுக்கிழமை, அதே மாதிரி திங்கட்கிழமை ஐயாமுல் பீதுடைய நாட்கள், குறை 13, 14, 15, இதில் ஒருவர் தாராளமாக ஐயாமுல் பீதுடைய நோன்பு நோக்கலாம். அவருக்கு நிரப்பமான கூலி கிடைக்கும். அதுவல்லாமல் 15வது தினத்தை மாத்திரம் குறிப்பிட்டு பராத்துடைய நோன்பு என்று ஒரு நோட்பாராக இருந்தால் அது மார்க்கத்தில் இல்லாதது, அதற்கு நன்மையும் கிடைக்காது, அது தெளிவான பிதஅத் என்பதை நாங்கள் புரிந்து கொள்வோம். எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்கள், அதையும் இந்த நேரத்தில் சுட்டிக்காட்டுகிறேன். எனவே எந்த அமலானாலும் இஸ்லாத்தில் வழிகாட்டப்பட்ட முறையில் அந்த அமல் செய்யப்பட வேண்டும். அதற்குத்தான் அல்லாஹ்விடத்தில் கூறி இருக்கிறது.